இப்படி பரதன் கதறிவிட்டு, அம்மா எனக்கு சொல்லி அனுப்ப முடியாம திடீரென அப்பாவுக்கு என்ன உபாதி வந்து காலமானாள்னு காட்டாளாம் பரதன். அம்பகேனாத்யகாத்ராதினாமய்யனாகதே தன்யாஹ ராமாதய சர்வே யைஹ் பிதா சம்ஸ்கிருதஸ்வயம். அம்மா ராமாதிகள் புண்ணியம் பண்ணினவர்கள், ராமலட்சுமணர்கள் அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணினாலே கூட இருந்து நாங்கள் பாக்கியம் இல்லாம போட்டோமே அழுதாளாம் பரதன். என்ன நினைச்சிட்டு இருக்காள் பரதன்? சுவாமி லட்சுமணன் இருந்து சம்ஸ்காரங்கள்லாம் ஆயிடுதுன்னு நினைச்சிட்டு இருக்காள். தன்யாஹ ராமாதய சர்வே யைஹ் பிதா சம்ஸ்கிருதஸ்வயம். இப்படி சொன்னாலாம் பரதன். இதெல்லாம் கேட்கிற போது கைகைக்கு தூக்கி வாரி போடுறது இப்படி எல்லாம் சொல்றானே பரதன், இவனுக்கு என்னமா சொல்றது சமாச்சாரத்தை என்று பரதன் சொன்னாலாம். அம்மா நான் அங்கிருந்து வெளியில போயிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணினா உடனே அப்பா என்ன மடியில உட்காந்து வச்சிருந்து என் மேல ஏதாவது தூசி இருந்தா அதை தட்டுவாளே கையினாலே. இன்னமே அப்பா கையால தொடுறது போல இன்னமே என்ன யாரு கை தொட்டாக்க அது மாதிரியான தொடுகை எனக்கு கிடைக்கும். நாளா கொசபாணி சுகஸ்பர்ஷா கிளிஷ்ட கர்மண ஏனாம் ரஜசாத்வஸ்தம் அபீக்ஷம் பரிமார்ஜதி. அடிக்கடி அப்படி தடவை கொடுத்து அந்த புழுதி எல்லாம் தட்டுவாளாம். அது மாதிரி இன்னமே யாருடைய தொடுகை எனக்கு கிடைக்கும் நாளாம் சொல்லிவிட்டு, அம்மா சுருக்க என் பிரபு எனக்கு இனி யாரு தெய்வமோ, யாரு பந்துவோ, யாரு மாதாவோ, யாரே எனக்கு பிதாவோ பிராதாவோ அப்படிப்பட்ட என் பிரபு ராமனிடத்துல போய் சுருக்க சொல்லி எதிராளத்துல இருந்து ராமனை அழிச்சிடுவா நாளாம். யோமே பிராதா பிதா பந்து யஸ்ய தாசோஸ்மி தீமதா தஸ்ய மாம் சீக்கிரமாக்யாஹி ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணா. அந்த திருவுல ராமன் இருக்காள் அரமனையிலே நினைச்சு கொண்டு பரதன், அம்மா இன்னமே எனக்கு ராமன் தான் தெய்வம், பிராதா பந்து பிதா எல்லாம் ராமன் தான் எனக்கு நாளாம் பரதன். நாளாம் பரத பக்தி எல்லை இல்லாத பக்தி. யோமே பிராதா பிதா பந்து யஸ்ய தாசோஸ்மி தீமதா தஸ்ய மாம் சீக்கிரமாக்யாஹி ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணா. இந்த புண்ணிய புருஷனிடத்துல போய் சொல்லி அழிச்சுடுவா அம்மா நாளாம். சுவாமி அந்த திருவிழா அரமனையில் இருக்கான்னு நினைச்சுன்னு அழிச்சுடுவான். கைகைக்கு நடுங்கிறது. ராமன் தண்டகைக்கு போயிருக்கான்னு என்னமா மண்டலத்துல சொல்றதுன்னு யோசனை. இப்படி பரதன் சொல்லிவிட்டு உடனே அம்மா அப்பா கடைசியில எனக்கு ஏதாவது சமாச்சாரம் சொன்னாளா? அப்படி உண்டு. ஆமா, பெரியவாள் காலம் மாற போது தம் பையன்லாம் அராவத்தன் இல்லாம எங்கேயாவது டெல்லியில இருப்பான், மும்பாயில இருப்பான். அப்போ சொல்லுவாள், எனக்கு என்னமோ போல இருக்கு, ஒரு கால் குழந்தை வரத்துக்குள்ள நான் காலம் ஆயிட்டேனே, அவங்ககிட்ட சொல்லு பஞ்சாட்சரம் உபதேசம் பண்ணி சொன்னேன்னு சொல்லு, அஷ்டாட்சரத்தை ஜபம் பண்ண சொன்னேன்னு சொல்லு, நம்ம மகாபிரதோஷத்துல பரமேஸ்வரன் ஆராதிக்க சொன்னேன்னு சொல்லு. அப்படி சொல்லுவாள்.